நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் வியாசர் பிரளயம் முதலியவற்றை பற்றி சுகருக்கு எடுத்து சொல்லியதும் தான் இந்த அத்தியாயத்தில் சேவிக்க இருக்கின்றோம். பகல் போனதும் இரவின் துவக்கத்தில் ஈஸ்வரர் இந்த உலகத்தை தம்முடைய சரீரத்தில் மிக சூக்ஷ்மமாக லயிக்க செய்கிற பிரளயத்தை சொல்லுகின்றேன் என்று வியாச பகவான் தன்னுடைய மகனான சுகாச்சாரியரை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது ஆகாயத்தில் சூரியனும் அக்னியின் 7 ஜுவாலைகளும் உலகத்தை எரிக்கின்றன. அப்பொழுது இந்த உலகம் சூரியன் அக்னி இவர்களுடைய ஒளிகளால் முழுமையும் நிறைந்தும் மிகவும் ஜுவலிக்கிறது. பூமியில் உள்ள ஜங்கமங்களும் ஸ்தாவரங்களுமான பிராணிகள் முதலில் லயப்படுகின்றன. அவைகள் பூமியின் உருவத்தை அடைகின்றன. பிறகு ஸ்தாவரமும் ஜங்கமுமான ஆவையும் அந்த லயமடைந்த பொழுது மரமும் புல்லும் இல்லாத பூமியானது ஆமையின் முதுகு போல காணப்படுகிறது. பூமியின் குணமான கந்தத்தையும் எப்பொழுதும் ஜலம் பற்றுகிறதோ அப்பொழுது கந்தம் போன பூமியானது லயத்தை அடையத்தக்கதாகிறது. அப்பொழுது ஜலம் அலைகள் உள்ளதும் பெரிய சப்தம் உள்ளதுமாக பெருகுகிறது. அது இந்த உலகம் அனைத்தையும் நிறைத்து கொண்டு நிற்கவும் சஞ்சரிக்கவும் செய்கிறது. எப்பொழுது ஜலத்தின் குணங்களையும் அக்னி எடுத்துக்கொள்கிறதோ அப்பொழுது குணம் போன ஜலம் ஜோதியில் லயப்படுகிறது. எப்பொழுது ஆகாயத்தின் நடுவில் இருக்கும் ரவியை அக்னியின் ஜுவாலைகள் சுற்றி கொள்கின்றனவோ அப்பொழுது இந்த உலகம் யாவும் ஆகாயமும் ஜுவாலைகளால் நிறைந்து மிகவும் எரிகின்றன. ஜோதியின் குணமான ரூபத்தையும் எப்பொழுது வாயு எடுக்கிறதோ அப்பொழுது ஜோதி மிகவும் அவிந்து போகிறது. பெரிதான காற்று மிகவும் வீசுகிறது. பிறகு வாயுவானது தன் பிறவிக்கு காரணமும் மூலமுமான ஆகாயத்தை அடைந்து திசைகளிலும் கீழும் மேலும் குறுக்குமாக மிகவும் வீசுகிறது. வாயுவின் குணமான ஸ்பரிசத்தையும் எப்பொழுது ஆகாயம் விழுங்குகிறதோ அப்பொழுது காற்று மிகவும் லயப்படுகிறது. ரூபம், ரசம், ஸ்பரிசம், கந்தம் இவைகள் இல்லாததும் மூர்த்தி இல்லாததுமான ஆகாயம் மிகவும் சப்தமுள்ளதாக நிற்கிறது. ஆகாயமானது எல்லா உலகங்களிலும் சென்ற சப்த குணம் உள்ளதாக நிற்கிறது. ஆகாயத்தின் குணமான சப்தத்தை ஸ்தூலமாக காணத்தக்க உருவமுள்ள மனமானது எப்பொழுது விழுங்குகிறதோ அப்பொழுது பிரளய காலத்தில் அந்த ஆகாசமும் லயப்படுகிறது. வியக்தமான அந்த உருவம் வியக்தமும் அவ்வியக்தமுமாக இருக்கிறது. இது விராட் என்னும் பிரம்மதேவரை பற்றிய பிரளயம். அந்த மனத்தை வியாபகமான குணமுள்ள சமஷ்டி மனத்தில் பிரவேசிக்கும்படி செய்து சந்திரன் விழுங்குகின்றான். மனமானது சந்திரனிடத்தில் லயப்பட்டவுடன் இந்த ஆத்மாவுக்கு பெருமை உண்டாகிறது. விசாரம் எனும் விருத்தி உள்ள அந்த சித்தை விழுங்குகிற சங்கல்ப உருவமான அந்த சமஷ்டி மனத்தை வெகு காலத்தால் யோகியானவன் தன் வசமாக்கி கொள்கின்றான். சங்கல்பத்தை வசமாக்கி கொள்வது மிக உத்தமமான ஞானமாகும். அந்த ஞானத்தையும் காலம் விழுங்குகிறது. அக்காலத்தையும் சக்தி விழுங்குகிறதென்று வேதம் உபதேசம் செய்கிறது. சக்தியை காலம் விழுங்குகிறது என்பது இல்லை. அந்த காலத்தையும் பிரம்மஞானம் உள்ளவன் தன் வசமாக்கி கொள்கின்றான். அப்பொழுது பிரம்மஞானம் உள்ளவன் ஆகாயத்தின் குணமான நாதத்தையும் அதாவது சப்த பிரம்மத்தையும் ஆத்ம ரூபத்தில் லயிக்க செய்கின்றான். அந்த ஆத்மரூபம் சூக்ஷ்மமான பரபிரம்மமாகும். அது சாஸ்வதமும் மிக உத்தமமும் ஆகும். இவ்வாறு எல்லா வஸ்துக்களையும் பிரம்மமே லயப்படுத்தி கொள்கிறது. இது இவ்விதமே உண்மையானது, சந்தேகமில்லை. பரமாத்மா ரூபிகளான யோகிகளால் வித்தையில் மிக ஆவல் கொண்டவனும் உபதேசிக்கத்தக்கவனுமான சிஷ்யனை பார்த்து
உள்ளபடி இது உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சிருஷ்டி பிரளயங்களும் சப்த பிரம்மம் என்ற பிரணவமும் சூக்ஷ்மமான பரபிரம்மமும் மீண்டும் மீண்டும் 1000 யுகங்களுக்கு பின் துவக்கத்தில் பகல் இரவுகளும் சொல்லப்பட்டன என்பதோடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அடுத்த அத்தியாயத்தில் வியாசர் பிராமணர்களின் தர்மம் முதலியவற்றை சுகருக்கு சொல்லியதுதான் சேவிக்கிருக்கின்றோம். வியாச பகவான் தொடர்கிறார். சுகரே, நீ பூத கூட்டங்களை பற்றி கேட்டதை நான் இவ்வாறு சொன்னேன். பிராமணனுக்கு செய்யத்தக்கது எதுவோ அதை இப்பொழுது உனக்கு உபதேசம் சொல்கிறேன். இந்த பிராமணனுக்கு ஜாதகர் முதலிய தட்சிணை உள்ள கர்மங்களை அவன் செய்ய வேண்டும். வேதங்களின் கரை கண்ட ஆசிரியரிடம் சமாவர்த்தனம் வரையில் வசிக்க வேண்டும். குருவுக்கு பணிவிடை செய்வதில் உற்சாகம் உள்ளவனாக இருந்து கொண்டு எல்லா வேதங்களையும் கற்றபின் வேதத்தின் அர்த்தமான யாகத்தை தெரிந்து கொண்டு குருவுக்குரிய கடனை தீர்த்த பின்பு சமாவர்த்தனம் செய்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியரால் அனுமதி கொடுக்கப்பெற்றதும் அவன் பிரஜைகளை உண்டு பண்ணுவதற்காக தாரங்களுடனோ அல்லது குருவின் அருகில் பிரம்மச்சரியத்துடனோ வனத்திலோ அல்லது சந்நியாச தர்மத்துடனோ 4ல் ஒரு ஆசிரமத்தை அடைந்து சரீரத்தை விடும் வரையில் விதிப்படி இருக்க வேண்டும். இந்த கிரகஸ்தன் என்பவன் எல்லா ஆசிரமங்களின் தர்மங்களுக்கும் மூலம் என்று சொல்லப்படுகின்றான். அந்த கிரகஸ்தாசிரமத்தில் பாவங்களை போக்கிக் கொண்டு பரிசுத்தனானவன் எல்லா ஆசிரமங்களிலும் சித்தி பெறுவான். பிரஜை உள்ளவரும் வேதங்களை கற்றவனும் யாகம் செய்பவனுமாகி 3 ருணங்களிலும் விடுபட்டவனும் தன் கர்மங்களால் பரிசுத்தமாய் இருப்பவன் வேறு ஆசிரமங்களை அவன் அடைய வேண்டும். பூமியில் எந்த இடத்தை மிக பரிசுத்தம் என்று தெரிந்து கொள்கின்றானோ அந்த இடத்தில் வசிக்க வேண்டும். அந்த இடத்தில் இருந்து கொண்டு உத்தமமான கீர்த்தியை அடைவதில் நம்பத்தக்க நிலையை அடைய முயல வேண்டும். மிக பெரிய தவத்தாலும் கல்விகளை முடிவு பெற செய்வதாலும் யாகத்தாலும் தானங்களாலும் பிராமணர்களுக்கு கீர்த்தி பெருகுகிறது. இந்த மனிதனுக்கு எதுவரையில் புகழ்ச்சியை உண்டு பண்ணத்தக்க கீர்த்தி இந்த உலகத்தில் இருக்கிறதோ அதுவரையில் புண்ணியம் செய்தவர்களுக்கு தக்கவையும் அழிவற்றவையுமான உலகங்களை மனிதன் அடைவான். அத்தியனம் செய்ய வேண்டும். அத்தியனத்தை செய்விக்கவும் வேண்டும். யாகங்களை செய்யவும் யாகங்களை செய்விக்கவும் வேண்டும். வீணான பிரதிக்கிரத்தை அவன் பெறலாகாது. வீணாக எந்த விதத்திலும் தானம் செய்யலாகாது. யாகம் செய்விக்கத்தக்க மனிதனிடமிருந்தோ சிஷ்யனிடமிருந்தோ கன்னிகையிடமிருந்தோ மிக்க பொருள் வருமாகில் யாகம் செய்யவும் தானம் செய்யவும் வேண்டும். எந்த விதத்திலும் ஒருவனாக பூஜிக்க கூடாது. கிரகத்தில் வசிப்பவனாக இந்த பிராமணனுக்கு வேறு புண்ணியம் சொல்லப்படவில்லை. தேவர்கள், ரிஷிகள், பித்ருக்கள், குருக்கள் இவர்களுக்கும், கிழவர்கள், நோயாளிகள், பசி உள்ளவர்கள் இவர்களுக்கும், சத்ருவுக்கு பயந்து மறைந்திருப்பவர்களுக்கும், தாபமுள்ளவர்களாக தன்னிடத்தில் இருக்க விரும்புகிறவர்களுக்கும், சக்திக்கு தக்கபடியோ சக்திக்கு மீறியோ திரவியங்களையும் பக்குவமான அன்னத்தையும் அளிக்க வேண்டும். தானத்திற்கு தகுதி உள்ள பூஜ்யர்களுக்கு அளிக்கத்தகாதது ஒன்றுமில்லை. மகாத்மாவான காஷ்யப்பரின் பொருட்டு பிரகலாதன் உச்சஸ்ரவஸ் எனும் குதிரையை கொடுத்து தேவர்கள் கொண்டாடத்தக்க உலகங்களை அடைந்தான். உண்மை பேசுகிறவரும் பெரிய நியமம் உள்ளவருமான சுக்கராச்சாரியரும் நன்மொழி கூறி தம் உயிரால் பிராமணன் உயிரை காப்பாற்றி சொர்க்கத்தை அடைந்தார். சங்கிருதியின் புத்திரரான ரந்தி தேவனும் மகாத்மாவான வசிஷ்டரின் பொருட்டு குளிர்ந்ததும் சுடுவதுமான ஜலத்தை கொடுத்து ஸ்வர்கலோகத்தில் பூஜிக்கப்படுகின்றான். அறிவுள்ள ஆத்ரேயன் எனும் அரசன் பூஜ்யரான இந்திரத்ருமிற்கு பல வகை பொருளை அளித்து அழிவில்லாத உலகங்களை அடைந்தான்.
உச்சீனரன் புத்திரரான சிபி பிராமணருக்காக தன்னுடைய அங்கங்களையும் பிரியனான ஔரச புத்திரனையும் அளித்ததால் இங்கிருந்து தேவலோகத்தின் மேற்புறத்திற்கு சென்றான். காசிராஜனான கிருதர்த்தனன் பிராமணன் பொருட்டு தன் கண்களை அளித்து இந்த உலகிலும் மேலுலகிலும் ஒப்பற்ற கீர்த்தியை பெற்றான். தேவவிருத்தனானவன் 8 கம்பிகள் உள்ளதும் தங்கத்தால் செய்யப்பட்டதும் மிக பெருமை உள்ளதும் ஆச்சரியமுமான குடையை கொடுத்து ராஜ்யத்துடன் கூட தேவலோகம் அடைந்தான். பெரிய தேஜஸ் உள்ளவரும் அத்ரியன் குமாரருமான சாங்கிருதியானவர் சிஷ்யர்களுக்கு நிர்குணமான பிரம்மத்தை உபதேசித்து மிக உத்தமமான உலகங்களை அடைந்தார். பராக்கிரமமுள்ள அம்பரீஷன் 11 அற்புதம் எண்ணிக்கை உள்ள பசுக்களை பிராமணர்களுக்கு கொடுத்து ராஜ்யத்துடன் தேவலோகம் அடைந்தார். பிராமணர்களுக்கு வேண்டி சாவித்ரி என்பவள் திவ்யமான குண்டலங்களையும் ஜனமேஜயன் சரீரத்தையும் அளித்து உத்தம உலகத்தை பெற்றார்கள். எல்லா ரத்தினங்களையும் அளித்த விருஷாதர்பியும் பிரியமான ஸ்திரீகளையும் அழகான கிரகத்தையும் அளித்த யுவனாஸ்வனும் தேவலோகம் சென்றார்கள். விதேக தேசத்திற்கு அதிபதியான நிமியானவன் ராஜ்யத்தையும் பரசுராமர் பூமியையும் கயன் பட்டணங்கள் உள்ள பூமியையும் பிராமணர்களுக்கு அளித்து நற்கதி பெற்றார்கள். பிராணிகளை படைக்கத்தக்க வசிஷ்டர் பிரம்மதேவர் பிரஜைகளை காப்பாற்றுவது போல மேகம் மழை பெய்யாதிருக்கும் பொழுது எல்லா பிராணிகளையும் ஜீவிக்கும்படி செய்தார். கரந்தமன் புத்திரனான மருத்தன் எனும் அரசன் அங்கிரசுக்கு கன்னிகையை தானம் செய்து வேகமாக தேவலோகம் அடைந்தான். புத்தி உள்ளவர்களில் சிறந்தவனும் பாஞ்சால தேசத்திற்கு அதிபதியுமான பிரம்மதத்தன் எனும் அரசன் பிராமண சிரேஷ்டர்களுக்கு சங்க நிதியை கொடுத்து உத்தம லோகங்களை அடைந்தான். மித்ரசகன் என்னும் அரசனும் மதயந்தி என்னும் தன் மனைவியை மகாத்மாவான வசிஷ்டருக்கு அளித்து அவருடன் ஸ்வர்க்கம் அடைந்தான். பெரிய கீர்த்தி பெற்ற சஹசிரஜித் எனும் ராஜரிஷி ஆனவன் பிராமணருக்காக பிரியமான பிராணனையும் கொடுத்து மிக உத்தமமான லோகங்களை அடைந்தான். சத்யம்னன் என்னும் அரசன் யோக வஸ்துக்கள் யாவும் நிறைந்ததும் ஸ்வர்ணமயமுமான வீட்டை முத்சலருக்கு அளித்து ஸ்வர்கலோகம் சென்றார். துதி மான் என்னும் பெயருடன் பிரசித்தனும் பராக்கிரமசாலியான சாலவ தேசத்து அரசன் ரிஷிகரின் பொருட்டு ராஜ்யத்தை கொடுத்து மிக உத்தமமான உலகங்களை அடைந்தான். பிரபுவான லோமபாதன் என்னும் ராஜரிஷி ரிஷ்யசிங்கரின் பொருட்டு பெண்ணான சாந்தையை அளித்ததால் பெரிய போகங்கள் அனைத்தையும் அடைந்தான். மதிஸ்ரவஸ் என்னும் ராஜரிஷி மிக அழகான இடையுள்ள கன்னிகையை இரண்ய அஸ்தருக்கு கொடுத்து தேவர்களால் துதிக்கப்படும் உலகங்களை அடைந்தார். பெரிய தேஜஸ் உள்ள பிரேசனஜித் என்னும் அரசன் கன்றுகளுடன் கூடிய லக்ஷ்மி அந்த கன்றுகளுடன் கூடிய 1,00,000 பசுக்களை தானம் செய்து மிக உயர்ந்த உலகங்களை அடைந்தான். இவ்வாறு அடங்கின மனம் உள்ளவரும் இந்திரியங்களை வென்றவர்களுமான இவர்களும் மற்றும் உள்ளவர்களுமான பல மகாத்மாக்கள் தானத்தாலும் தவத்தாலும் ஸ்வர்க்கத்தை அடைந்தார்கள். பூமியுள்ள வரையில் அவர்களுடைய கீர்த்தி நிலை பெற்றிருக்கும். தானங்களாலும் யாகங்களாலும் பிரஜைகளை உண்டு பண்ணுவதாலும் இவர்கள் தேவலோகம் அடைந்தார்கள் என்பதோடு இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.